மேத்ஸ் மேட் ஈஸிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம டெய்லி பார்க்குற இந்த முட்டை ஏன் இந்த ஷேப்ல இருக்கு? ஏன் ஒரு உருளையாவோ வட்டமாவோ இல்ல? கேள்வி பார்க்க சிம்பிளா தான் இருக்கு, ஆனா பதில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். வாங்க பார்க்கலாம். முட்டையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம எலிப்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு 2D வளைவு. இந்த எலிப்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட சிமெட்ரி, அதாவது சமச்சீர் தன்மை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த 2D எலிப்ஸ அதோட செங்குத்து அச்சுல சுத்தினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி சுத்துனா நமக்கு எலிப்சாய்டுன்னு ஒரு அழகான 3D வடிவம் கிடைக்கும். ஆனா இது முட்டை மாதிரியா இருக்கு. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு உண்மையான முட்டை ஒரு சிம்பிளான எலிப்சாய்டு கிடையாது. அப்போ அது எலிப்சாய்டு இல்லனா வேற என்ன? இதுக்கு கணிதவியலாளர்கள் கிட்ட ஒரு பதில் இருக்கு. இதுக்கு பேரு ஹூச்சர் எக்ஸ் கர்வ். இந்த சமன்பாட்டுல இருக்கிற சி தான் அந்த சிமெட்ரியை மாத்துது. இந்த சியோட மதிப்பை மாத்த நமக்கு அச்சலா முட்டை வடிவம் கிடைக்குது பாருங்க. ஆனா ஏன் இயற்கை பல மில்லியன் வருஷங்களா இந்த குறிப்பிட்ட வடிவத்தை தேர்ந்தெடுத்துச்சு? முதல் காரணம் பாதுகாப்பு. இந்த வடிவம் முட்டை நேரா உருண்டு போகாம வட்டமா சுத்தி விழாம தடுக்குது. ரெண்டாவது அதோட வலிமை. இந்த வளைவான வடிவம் அழுத்தத்தை சமமா பரப்பி உடையாம பாதுகாக்குது. மூணாவதா கூடு கட்டுறதுக்கு ரொம்ப வசதி. முட்டைகள் ஒன்னோட ஒன்னு நெருக்கமா பாதுகாப்பா பொருந்திக்கும். இப்போ சில நம்பர்ஸ் பார்க்கலாம். ஒரு சராசரி கோழி முட்டையோட கன அளவு சுமார் 65 கியூபிக் சென்டிமீட்டர். இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன எஸ்பிரஸோ கப் அளவுக்கு சமம். ரொம்பவே கச்சிதமா இருக்குல்ல? அதோட மேற்பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? சுமார் 7